Welcome to Zifto. Now we are going to go into the next topic, that is spherical mirror. Okay, having discussed what is light, reflection of light, laws of reflection, இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ spherical mirror பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா plane mirror பத்தி சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. Do you recollect what you have studied in plane mirror? So plane mirrorல வந்து பாத்தீங்கன்னா plane mirror பத்தி என்ன பார்த்திருக்கீங்கன்னு. ஸோ இதான் வந்து ஒரு பிளேன் மிரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னா இமேஜ் எப்படி இருக்கும், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைஸ்லேயே இருக்கும். ஓகேவா? நான் கரெக்டாக வரையில, ஆனால் வந்து நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்கல்ல, கண்டிப்பாக மிரரில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து அதே சைஸில் இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட் சைஸும் இமேஜ் சைஸும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் லேட்டரல் இன்வர்ஷன் இருக்கும். வாட் யூ மீன் பை லேட்டரல் இன்வர்ஷன்? டூ யூ recollect this word லேட்டரல் இன்வர்ஷன்? லேட்டரல் இன்வர்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ரைட் கை தூக்குனா அதுலேயும் வந்து ரைட் கை தானே தூக்கணும், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டை தூக்குது. ஓகேவா? அப்போ அது வந்து தப்பாக இருக்குது. அதான் வந்து லேட்டரல் இன்வர்ஷன், சைடு வைஸில் தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஏபிசிடி போட்டு பார்த்தாலும் தெரியும், உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து லேட்டரலாக இன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நவ் யூ ஹாவ் ஒன் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு நோட் த வாட் திஸ் இஸ் given in all the competitive exam. Okay, so you should be definitely doing this homework. So all the 26 alphabet to மிரர் இமேஜ் வந்து நீங்கள் எழுதிட்டு வரணும். ஓகேவா? மிரர் இமேஜ் எழுதி யூ ஷுட் பி சென்டிங் அஸ் இன் த வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ஸோ ஆல் த 26 லெட்டர்ஸோட மிரர் இமேஜும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், வாட்ஸ்அப் குரூப்பில் எழுதிட்டு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஹூ எவர் சென்ட் திஸ், ஐ வில் பி டெஃபினெட்லி சேயிங் அபவுட் யூ இன் த நெக்ஸ்ட் செக்ஷன். ரைட்? ஸோ நவ் this is lateral inversion and வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சைஸ் ஆஃப் த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிளேன் மிரர் பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்க போகிறோம்னா ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. ஒரு ஸ்பியர் எடுத்துக்க போகிறீங்க. அஸ்யூமிங் தட் ஸ்பியர் டு பி அ மிரர். ஓகே, ஒரு ஸ்பியர் எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸால் உருவாயிருக்கு. இதை நிறையா பீசஸாக கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 பீஸ் கிடைக்குது உங்களுக்கு. இந்த 2 பீஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஒரு பீஸ் வந்து இப்படி இருக்குது. இந்த எல்லா பீஸும் ஒன்று சேர்த்தா நம்மளுக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். ஸோ அதுதான் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெரிக்கல் மிரர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ், இன்னொன்று கான்வெக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ். ஸோ கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் உங்களோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். லைட் இது மேலே பட்டு தான் என்ன ஆகுது, இது இன்சிடென்ட் ரே இப்படி வந்ததுன்னா ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுது. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ திஸ் whatever I am marking here, okay, with the red color, that is your reflecting surface. அதுதான் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஆனால் கான்வெக்ஸில் பாருங்கள், கான்வெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து வெளியே வளைஞ்சு வந்துருக்கு இப்படி. ஓகேவா? ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே இருக்குது. ஓகே, ஐ திங்க் யூ கேன் நோட் த டிஃப்ரென்ஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே, ஸோ இன் கான்வெக்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஓகே, திஸ் இஸ் கான்வெக்ஸ், இங்கே தான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் உள்ளே இருக்குது. ஓகே, கான்கேவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. ஓகே, கான்வெக்ஸில் இங்கே இருக்குது. ஹோப் யூ காட் த பாயிண்ட் வெரி கிளியர். ரைட்? ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். அதில் 2 டைப் இருக்குது, கான்கேவ் கான்வெக்ஸ்னு பார்த்தோம். ஓகே, இந்த கான்கேவ் கான்வெக்ஸ் இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸையும் ஒன்று சேர்த்தா உங்களுக்கு அந்த ஹோல் ஸ்பெரிக்கல் மிரர் கிடைக்கும். ஓகே, ஸோ எது கர்வ்டு இன்வர்ட், எது கர்வ்டு அவுட்வர்டுங்கிறத சொல்லிட்டேன். கான்கேவ் மிரர் இஸ் கர்வ்டு இன்வர்ட், கான்வெக்ஸ் மிரர் இஸ் கர்வ்டு அவுட்வர்ட். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கன்வர்ஜிங் மிரர், டைவர்ஜிங் மிரர்னு சொல்லுவாங்க. கான்கேவ் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா யூ கால் இட் அஸ் கன்வர்ஜிங் மிரர். ஓகே, இது வந்து டைவர்ஜிங் மிரர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸோ இப்போ ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கன்வர்ஜிங் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், இப்போ ஒரு இன்சிடென்ட் ரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து நம்ம சொல்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜிங் மிரர்னு சொல்கிறது. ஆனால் டைவர்ஜிங் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இமேஜின் பண்ணிக்கணும். கான்வெக்ஸ் மிரரில் அசியூம் பண்ணிக்கணும் நம்ம நிறையா. அதனால அதை டைவர்ஜிங் மிரர்னு சொல்லுவோம். கான்கேவ் மிரரில் கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிளியராகும் when I say about the rules. அதனால் இப்போ வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கான்கேவ் மிரர்னா வந்து கன்வர்ஜிங் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னா டைவர்ஜிங் மிரர். ஸோ when I move on to the next concept, will be definitely understanding this. Okay va? So now I hope you understood what is spherical mirror, types of spherical mirror, and some important points regarding the spherical mirror. Now let's move on to the terminologies, important terminologies which you have to know regarding the spherical mirror. Okay, ஒன்னொன்னா பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் பற்றி தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ நவ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மிரர்? ஸோ
சியை தலக்க மாற்றி போட்டிருக்கேன். சியா போட்டோன்னா அது வந்து கான்வெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி மாதிரி போட்டோன்னா அது கான்வெக்ஸு. சி கொஞ்சம் தலக்க மாற்றி போட்டிருக்கேன்ல. ஓகே, அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கான்கேவ். இப்போ இது ஃபுல்லாக வந்து ஒரு மிரரா. ஸோ இது ஃபுல்லாக வந்து அப்பச்சர்னு சொல்லுவாங்க. ஓகே, கால் திஸ் ஒன் அஸ் அப்பச்சர். திஸ் ஹோல் லென்த் இஸ் நோன் அஸ் அப்பச்சர். ஓகே, what is this? Aperture. Okay, so this whole length is known as aperture. Okay, next வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா போல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, வாட் இஸ் போல் அப்படின்னா இந்த ஹோல் மிரர் இருக்குல்ல, அதில் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, போல் இஸ் த சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஒன்றும் கிடையாது, நம்மளோட கான்கேவ் மிரர் தான். ஸோ இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போல் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஹேஸ் டு ட்ரான். ஓகே, தட் பாசஸ் த்ரூ த போல். அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வழியாகவும் பாஸ் ஆகும். தட் இஸ் ஒன் பாயிண்ட் கால் ஃபோக்கஸ். ஓகே, ஃபோக்கஸ் வழியாகவும் போல் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் யூ ஓகே வித் திஸ்? A straight line that is passing through the principal focus and the pole is known as principal axis. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கண்டிப்பாக பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க? பிரின்சிபல் ஃபோக்கஸ் பற்றி கேட்டாங்கன்னா வாட் யூ ஹேவ் டு ரைட் இஸ் லிசன் டு மீ. இது வந்து உங்களுக்கு ஒரு இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்சிடென்ட் ரே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக போகுது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே. ஐ எம் ஜஸ்ட் ட்ராயிங் த arrows to indicate the direction of incident ray. ஸோ இன்சிடென்ட் ரே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. தெரியுதா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேரலாக போகுது. இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். எந்த லைன் வந்து போல் வழியாக பாஸ் ஆகுதோ அதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நவ் யூ ஹேவ் 2 more இன்சிடென்ட் ரேஸ். இன்சிடென்ட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? எப்படி போகுது? இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். அப்போ வந்து என்ன ஆகுனா பேரலாக போனாலே என்ன ஆகுமா? ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுமா? ஓகேவா? ஆல் த ரேஸ், ஆல் த இன்சிடென்ட் ரேஸ் விச் இஸ் கம்மிங் parallel to the principal axis after reflection come and converge on a point on the principal axis. This particular point is known as principal focus. This is known as principal focus. ஓகேவா? பிரின்சிபல் ஃபோக்கஸ்னா புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இன்சிடென்ட் ரேஸ் வந்து பேரலாக போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. காட் இட் ஃப்ரெண்ட்ஸ்? நவ் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்னா ஒன்றும் கிடையாது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் அண்ட் த போல் இஸ் நோன் அஸ் ஃபோக்கல் லென்த். காட் இட் கைஸ்? This is known as focal length. Focal length வந்து பார்த்தீங்கன்னா small f வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. Focal length is the distance between the principal focus and the pole. ஓகேவா? ஸோ நவ் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா ஒன்றும் கிடையாது, அதுவும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் எல்லாமே ஸ்பியரோட ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரர் வந்து ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக தானே இருந்திருக்கும். கண்டிப்பாக அது வந்து ஐம் நாட் ட்ராயிங் த சர்க்கிள் ப்ராப்பர்லி, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டாக தானே இருக்குல்ல, அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்குல்ல, அதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறது. ஸோ திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ திஸ் மிரர், ஓகே, விச் வில் பி அ பார்ட் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர், ரைட்? ஸோ திஸ் மிரர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர், ரைட்? அண்ட் த சென்டர் ஆஃப் தட் ஸ்பியர் இஸ் நோன் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். This is known as center of curvature. I hope you understood the concept. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து பாருங்கள், சென்டர்லேருந்து எப்பயுமே வந்து இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு சர்க்கிளில் சென்டர்லேருந்து அந்த பவுண்டரி சென்டர்லேருந்து அந்த பவுண்டரி ஆஃப் சர்க்கிளை வந்து டச் பண்ணக்கூடிய அந்த லைன் தான் என்னன்னு சொல்கிறது? ரேடியஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஆல்சோ கால் இட் அஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போல் வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறதுனா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ்? பிரின்சிபல் ஆக்சிஸ், pole, principal focus, center of curvature, radius of curvature, focal length. One important relationship பார்த்துக்கோங்க.
சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போலுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபோக்கஸ்லேருந்து போலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நோட் பண்ணுங்கள். புக்கில் நோட் பண்ணுங்கள். இங்கே நான் கரெக்டான டயக்ராம் வரையில. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வில் பி directly. Okay, so you can say this. Okay, so center of curvature க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் அளவுக்கு தான் இருக்கும். ஓகேவா, அதனால ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை எஃப்க்கு ஈக்குவலாக வருது? 2 எஃப்க்கு ஈக்குவலாக வருது. இந்த பாயிண்ட் வந்து புக்கில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் டயக்ராம் கரெக்டாக போடலை. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுலேருந்து ரிப்பீட்டடாக MCQஸும் வருது. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ 2 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அதுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதான ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா, அந்த ரூலை வந்து சைன் கன்வென்ஷனில் படிச்சுப்பீங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபோக்கல் லென்த்ங்கிறத ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபோக்கல் லென்த் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா ஐ டோல்ட் யூ தட் ஃபோக்கல் லென்த். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஃபோக்கல் லென்த் கொஸ்டினில் கொடுத்துட்டு உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் டு யூஎஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் கேட்டாங்கன்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? 2 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 10. அவ்வளோதான். இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஃபோக்கல் லென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ 20 / 2 வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சிம்பிளாக தான் வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைன் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. அது என்னன்னா கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் எப்பயுமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்கோங்க. கான்வெக்ஸ் மிரர் ஃபோக்கல் லென்த்துக்கு பாசிட்டிவாக எடுத்துக்காங்க. இந்த பாயிண்ட்டை இப்போ ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது சைன் கன்வென்ஷன் நடத்தும் போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன் கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக எடுத்துக்கணும், கான்வெக்ஸ் மிரருக்கு ஏன் ஃபோக்கல் லென்த்தை பாசிட்டிவாக எடுத்துக்கணுங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக படிச்சிருவீங்க. ஓகேவா, ஸோ அதில் உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இந்த என்டையர் சாப்டருமே நீங்கள் வந்து தரவு பண்ணி ஆகணும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இப்போ வாட் எவர் த டெர்மினாலஜிஸ் which we have discussed for concave mirror will be same for convex mirror also. So now let me explain the same for convex mirror also. Okay, now this is a convex mirror. Convex mirror எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். C மாதிரி போடணும். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து வெளியே இருக்குது. ஸோ now you have the center of this aperture. ஓகே, இந்த அப்பச்சரோட சென்டர் தான் என்னன்னு சொல்லுவோம்னா you call it as pole. ஓகே, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் போல்னு சொல்லுவாங்க. இந்த மிரரோட சென்டர் பாயிண்ட் வந்து போல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த மிரரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட்டு தான். அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும். அதான் என்னன்னு சொல்கிறது? யூ கால் இட் அஸ் வாட் யூ கால் திஸ்? யூ கால் இட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். காட் இட் ஃப்ரெண்ட்ஸ்? யூ கால் இட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரைட்? நான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் புரிஞ்சுதா? பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் இப்போ என்னன்னு தெரிஞ்சுட்டீங்க. ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் கான்வெக்ஸ் மிரர். நவ் போல் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த சென்டராக ஒரு பாஸ் ஆகக்கூடிய அந்த லைனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா யூ கால் இட் அஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ். அதே தான் போல் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். ஓகே, இன்சிடென்ட் ரேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் ரேஸ் என்ன ஆகணும்? ஃபோக்கஸ் வழியாக போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இப்போ என்ன ஆகும்னா அது பாட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு எங்கேயே போயிடும். ஏன்னா இது டைவர்ஜிங் மிரர்னு சொன்னேன். ஓகேவா, கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் கன்வெர்ஜ் ஆகாது, கரெக்டாக போய் மீட் ஆகாது. அது இஷ்டத்துக்கு எங்கேயாவது டைவர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ எங்கேயாவது சிதறி போயிடும். நம்ம தான் என்ன பண்ணணும்னா அதை பின்னாடி இழுத்துட்டு வந்து என்ன பண்ண வைக்கணும்? ஸோ நம்ம தான் வந்து மீட் பண்ண வைக்கணும் பிரின்சிபல் ஆக்சிஸில். அந்த பாயிண்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் தான் என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ கான்வெக்ஸ் மிரரில் வேறு மாதிரி இருக்குது, கான்கேவ் மிரரில் வேறு மாதிரி. இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து இதை இந்த கான்வெக்ஸ் மிரரை வந்து டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஏன்னா டைவர்ஜிங் மிரர்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகிடும். நம்ம தான் அதை வந்து மீட் பண்ண வைக்கணும். ஓகேவா, ஸோ நம்ம தான் என்ன பண்ணுறோம்? பின்னாடி இழுத்துட்டு வந்து மீட் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இன்சிடென்ட் ரே வந்து பேரலாக வந்தது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அது போயிடும். நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸை பின்னாடி இழுத்துட்டு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் மேலே மீட் பண்ண வச்சோம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த
pole and the principal focus is known as focal length. Okay, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். ஸோ இயர் ஆல்சோ சேம் திங். சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். இங்கே வந்து ஃபோக்கல் லென்த் எப்பயுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா, ஃபோக்கல் லென்த் எப்பயுமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ரிமெம்பர் திஸ், ஃபோக்கல் லென்த் should be always positive for convex mirror and for concave mirror it will be always negative. ஸோ டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் சாப்டரில் ப்ரொசீட் ஆக முடியும். ஓகே, இந்த வீடியோ 2 டைம் வச்சு கூட பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ 1க்கு 2 டைமாக பார்த்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ் புரிஞ்சாலே இந்த சாப்டரே முடிஞ்ச மாதிரி. ஓகே, ஸோ வாட் எவர் வி ஹவ் ஸ்டடி திஸ் ஜஸ்ட் ரிவைஸ் இட் ஒன்ஸ். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும், ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. கிவ் யுவர் ஃபீட்பேக் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் டெஃபினெட்லி ஸோ ஹாப்பி டு ரிசீவ் இட். ஓகே, அண்ட் தென் டாக்கிங் அபவுட் த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் அங்கே போய் எடுத்துக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர், ஸோ வில் டெஃபினெட்லி ராக் த எக்ஸாம். Right, we'll meet you in the next class where we'll be discussing about the next rules regarding the image formation. Right, until then stay tuned. Bye bye guys. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyallu. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score, and I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.